விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பாக கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம். விவரங்கள் என்ன முனாஃப், பதிவு பண்ணுங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில அதிமுக சார்பில் வேட்பாளரை யாரை நிறுத்துவது என்பது தொடர்பாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனையானது தற்போது துவங்கி இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் டி ஜெயக்குமார், வி சண்முகம், SP வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில MLA-வாக இருந்தவர் புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திடீர் என்று உடல்நலக் குறைவால் காலமானார். இதையடுத்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில அடுத்த மாதம் ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில திமுக சார்பில் அன்னியூர் சிவா, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமகவில் இருந்து அன்புமணி அறிவிக்கப்பட்டிருக்கிறார் வேட்பாளராக. எனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளரை யாரை முன்னெடுத்துவது என்பது குறித்து தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. முன்னாள் அமைச்சர்கள் வி சண்முகம், டி ஜெயக்குமார், SP வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், அதே போல அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சி, அதே போல பாமக என 4 முனை போட்டியாக நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில திமுக, அதே போல பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக, நாம் தமிழர் கட்சியினர் வேட்பாளரை அறிவித்தனர். இந்த நிலையில அதிமுக சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யாரை வேட்பாளராக முன்னிறுத்துவது என்பது குறித்தான ஒரு முக்கிய ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விழுப்புரம் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமாக இருந்தவர் வி சண்முகம் இந்த ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார். அதே போல முன்னாள் அமைச்சர்கள் டி ஜெயக்குமார், SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் கலந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆலோசனைக்கு பிறகு அதிமுக சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் யார் வேட்பாளர் என்பது குறித்தான அறிக்கை விரைவில் வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் வேட்பாளரை யார் நிறுத்துவது என்பது தொடர்பாக ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில அதிமுக சார்பில் வேட்பாளரை யார் முன்னிறுத்துவது என்பது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரை 2019 இடைத்தேர்தல் வந்தபோது முத்தமிழ் செல்வன் போட்டியின்றி வெற்றி பெற்றார். இந்த நிலையில விக்கிரவாண்டி, நாங்குநேரி 2 இடைத்தேர்தலும் வந்தது. அப்போது 2 இடைத்தேர்தலும் அதிமுக வெற்றி பெற்றது. இந்த நிலையில புகழேந்தி திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி திடீர் உடல்நலக் குறைவால் காலமானார். இந்த நிலையில விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில அடுத்த மாதம் ஜூலை 10ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ள நிலையில திமுக சார்பில் அன்னியூர் சிவா, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாமகவில் இருந்து அன்புமணி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில அதிமுக சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் யார் போட்டியிடுவது, வேட்பாளர் யாரை முன்னிறுத்துவது என்பது தொடர்பாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்போது ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர்கள் வி சண்முகம், முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், SP வேலுமணி, தங்கமணி, திண்டுக்கல் சீனிவாசன், அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உள்ளிட்டோர் ஆலோசனையில் பங்கேற்றிருக்கிறார்கள். வேட்பாளர் அதிமுக சார்பில் யாரை முன்னிறுத்துவது என்பது தொடர்பான விரைவில் அறிக்கை வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.